தொடர்ந்து இரண்டாவது முறை கேப்டனுக்கு இவ்வளவு சுயநலமா? சுப்மன் கில் மீது ரசிகர்கள் அதிருப்தி. ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணிக்கு எதிராக ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்ற 4வது T20 போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. ஹராரே நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே 152க்கு 7 என்ற ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் சிக்கந்தர் ராசா 46 ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக கலீல் அகமது 2 விக்கெட்டுகள் சாய்த்தார். அதன்பின் 163 ரன்களை துரத்திய இந்தியாவுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அதிரடியாக 93 ரன்களும் கேப்டன் சுப்மன் கில் 58 ரன்களும் அடித்தனர். அதனால் 15.2 ஓவரிலேயே 156க்கு 0 ரன்கள் எடுத்த இந்தியா எளிதாக வென்று கடைசி போட்டிக்கு முன்பாகவே 3-1 என்ற கணக்கில் இத்தொடரை கைப்பற்றியுள்ளது. முன்னதாக இந்த தொடரில் முதல் முறையாக சுப்மன் கில் இந்தியாவின் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். அந்த நிலையில் முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்த இந்தியாவை இரண்டாவது போட்டியில் அபிஷேக் சர்மா அடித்து நொறுக்கி 100 ரன்கள் விளாசி வெற்றி பெற வைத்தார். ஆனால் மூன்றாவது போட்டியில் ஜெய்ஸ்வால் வந்ததால் அவரை மூன்றாவது இடத்தில் களமிறக்கிய சுப்மன் கில் தொடர்ந்து தன்னை ஓபனிங்கில் களமிறக்கினார். இருப்பினும் உள்ளூர் முதல் IPL வரை துவக்க வீரராகவே விளையாடிய அபிஷேக் சர்மா இந்த தொடரில் தான் முதல் முறையாக அறிமுகமானார். மறுபுறம் 2019 முதல் இந்தியாவுக்காக விளையாடி வரும் சுப்மன் கில் இதற்கு முன் 3, 4 ஆகிய இடங்களில் விளையாடிய அனுபவத்தை கொண்டுள்ளார். ஆனால் மூன்றாவது போட்டியில் கேப்டனாக கில் அவருக்கு ஓபனிங் இடத்தை கொடுத்து பெருந்தன்மை காட்டாமல் சுயநலமாக செயல்பட்டதாக ரசிகர்கள் ஏற்கனவே அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். அந்த சூழ்நிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே ஜெய்ஸ்வால் அடித்து நொறுக்கும் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மறுபுறம் சுப்மன் கில் 38 ரன்கள் வரை மிகவும் நிதானமாக விளையாடினார். அந்த வகையில் அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் 83 ரன்களை தொட்டபோது இந்தியாவுக்கு 23 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது வெற்றி பாதைக்கு அழைத்து வந்த ஜெய்ஸ்வாலை கேப்டனாக பெருந்தன்மையுடன் கில் சதமடிக்க விடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதை செய்யாத கில் அப்போதிருந்து பெரும்பாலும் ஸ்ட்ரைக்கை தன் பக்கமே வைத்துக்கொண்டு அதிரடியாக விளையாடி தன்னுடைய அரை சதத்தை பதிவு செய்தார். அதனால் ஏமாற்றமடைந்த ரசிகர்கள் கேப்டன் இப்படி சுயநலமாக இருக்கக்கூடாது என்று அவர் மீது அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர். அங்கே இருவருமே நாட்டுக்காகத்தான் விளையாடினர். இருப்பினும் தம்மை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்திருக்கும் வீரருக்கு கேப்டன் சதமடிக்கும் வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த இளம் வீரருக்கு இன்னும் சிறப்பாக விளையாடுவதற்கான உத்வேகம் கிடைக்கும். அதையே வெற்றி உறுதியான பின்பும் இப்போட்டியில் கில் செய்யவில்லை என்று ரசிகர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது.